ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம சக்திவேல் பார்க்க போகிற சக்திவேலில் நம்ம ஊசி பட்டாசு இருக்கேன் மாமியார் அப்படிங்கிற ராஜ்யத்தை காமிக்குதாமா. இப்படிலாம் காமிச்சிட்டா மட்டும் நாங்கள் பயந்துருவோமா அப்போ அப்படின்னு சொல்லிட்டு டெரராக லுக்கு வர்றாங்க. என்னதான் இருந்தாலும் அவங்க அண்ணன் கொடுத்த அட்வைஸ் ஞாபகம் வந்துருச்சு. குடும்பத்துக்குள்ள குடும்பங்கிறது ஒரு ஆலமரம், அந்த ஆலமரத்துக்குள்ள 1000 பிரச்சனை இருக்கும். அந்த பிரச்சனையை கண்டிப்பாக நம்ம கொண்டு போகக்கூடாது அப்படி இப்படின்னு அவங்க அண்ணன் சொன்ன டைலாக்லாம் ஞாபகம் வந்தது. போதுமா இந்த டைலாக்லாம் நம்மளால கேட்க முடியலமா அப்படின்னு நம்ம ஒரு ஷாப்பை போட்டோம். அதனால் இவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா, சரி என்ன பண்ணுறது மாமியார் ஆச்சு அதனால் செய்வோம்னு சொல்லிட்டு இவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா, இவங்களுக்கு பிடிக்காததை செய்யலான்ட்டு இறங்கிட்டாங்க. அதான் நான்வெஜ் கடைக்கு போய் நான்வெஜ் வாங்க போகிறாங்களாமா. உசுரோடு இருக்கிறத வாங்குறது பார்க்கறதுக்கு எனக்கு தெம்பில்லைனான்னு சொல்லிட்டு ஆட்டோக்காரன்ட்ட சொல்லி கடைசியில் இறந்ததை பார்க்க போகலான்னு சொல்லிட்டு இவங்க கடைக்கு கிளம்பிட்டாங்க. இப்படி ஒரு சோதனையா, சக்திக்கே வந்த சத்திய சோதனையா இது அப்படிங்கிற மாதிரி இருக்குது. சரி பரவாயில்ல விடுங்க, என்னதான் இருந்தாலும் வாழ்க்கையில் பல சத்திய சோதனையை தாண்டி வர்றது தானே பெண்ணு, பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. இன்னொரு பக்கம் வந்துட்டு நம்ம வேலன் வந்துட்டு வேலவன் கொடுக்குற வேலையை பயங்கரமாக செய்வார். அது வந்துட்டு அவங்க அண்ணன் ஒரு வேலையில் இறங்கி அதை சொதப்பி கட்ட பஞ்சாயத்து நினச்சிட்டு பண்ணிட்டு இருக்கீங்கப்பா, இப்போ அரசியலில் இறங்கியாச்சுப்பா, கொஞ்சமாக பொறுப்போடு இருங்கப்பா அப்படின்றாச்சு. அப்பாவுக்கு கெட்ட பேர் எடுக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஒரு கடையில் போய் வசூலிக்கிறாரு. அதுவும் எப்படி நல்ல முறையில் நேக்காக பேசி வேற லெவலில் அப்படியே மல்லிகை பூ மாதிரி எங்கே இருந்துடா பேச கற்றுக்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி இருக்குது. சரி விடுங்க, அப்படியே பூ மாதிரி பொத்துனாப்பில் பேசி ஆலேக்கா அமௌண்ட் வாங்கிட்டாரு, சவால்லையும் ஜெயிச்சிட்டாரு, வேற லெவல்ப்பா வரே வா அப்படிங்கிறாங்க. இதுதாயா உருட்டுற குடும்பங்கிறது, நல்ல உருட்டுடா சாமி அப்படிங்கிற மாதிரி இப்படி உருட்டி தான் பல பேரை கவுத்துருக்காங்கன்னு நினைக்கிறேன். சரி ஒரு வழியா அண்ணன்ட்டு அப்படியே பெட்டில் ஜெயிச்சு கெத்தோட நிற்கிறாரு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம்.